மதி வந்து அப்படியே மனசு கஷ்டப்பட்டு சுரேஷோட வண்டியில் ஏறிட்டு அப்படியே வந்து அழுதுபடி வராங்க. இதை பார்த்து சுரேஷ்க்கு மனசு கஷ்டமாகுது. உடனே சுரேஷ் வந்து சொல்கிறாரு, இங்கே பாரு, வீடு பார்த்துக்கலாம், வேலை தானே, இந்த வேலை என்ன 1000 வேலை இருக்குது, இதுக்காக நீ அழலாமா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து மதி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதுக்கு கூட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாளே, நான் என்ன தான் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு சுரேஷ் யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து வீட்டுக்கு போகிற வழியில் வந்து மதி ரொம்ப வந்து மனசு கஷ்டம் அப்படியே இருக்கிறத பார்த்துட்டு, சரி எதாவது சாப்பிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. சரி எதாவது கூல்ட்ரிங்க்ஸாக சாப்பிடு அப்படின்னோடனே, எனக்கு எதுவும் வேணாம், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு சுரேஷும் வீட்டுக்கு கூட்டின்னு போகிறாரு. வீட்டுக்கு வந்தோடனே வந்து இவங்க 2 பேரும் வந்து இறங்குறத பார்த்துட்டு அவங்க மாமியார் என்ன பண்ணுறாங்க, மதியோட மாமியார் வராங்க. என்னடா இது இந்த டைமில் வர, அதுவும் இவளை கூட்டிகிட்டு வர, இவள் வேலைக்கு போனா, நீயும் வேலைக்கு போன, என்ன நடந்துச்சு, எதுக்காக இப்போ கூட்டிகிட்டு வர அப்படின்னோடனே, அது வந்துமா அப்படின்றாங்க. உடனே வந்து மதியை பார்த்துட்டு, என்ன இவ இந்த டைம்லலாம் வரமாட்டாளே, மகாராணி காலைல போனால் சாயந்தரம் தானே வருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து மதி அப்படியே பார்த்துட்டு உள்ளே போகிறாங்க. இங்கே மலரை பார்க்குறாங்க. மலரை பார்த்துட்டு அப்படியே கட்டிட்டு அழறாங்க. என்னடா ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா, அவங்க அப்பாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, என்னடா இது நீ இந்த டைமில் வந்திருக்க, எதுவும் ஏங்க இங்கே வந்து பாருங்களேன் அப்படின்னு அவங்க அப்பா வராரு. என்ன ஆச்சுங்க, இங்கே பாருங்கள் 2 பேரும் வந்திருக்காங்க, ஒன்றுமே புரியல அப்படின்றாங்க. உன்னை என்னாச்சு சுரேஷ் அப்படின்னோடனே, இல்லை மதிக்கு இந்த மாதிரி வேலை போயிடுச்சு, இந்த மாதிரி மதிக்கு வந்து வேலை போயிடுச்சுன்ற விஷயம் எனக்கு தெரிய வந்தது, அதனால தான் மதியை போய் நான் கூட்டிகிட்டு வந்தேன், அவளை ஃபோன் பண்ண அப்படின்னோடனே, இல்லை எனக்கு தெரிஞ்சு அப்படி சொல்லிட்டு மலரை பார்க்குறாங்க. வேணாம் சொல்லாத சுரேஷ் அப்படின்னோடனே, இல்லை நான் கேள்விப்பட்டேன் அதனால் கூட்டின்னு வந்தேன். ஓ அப்படியா, ஒரு வேலை தான் இருந்தது, அந்த வேலைக்கு தான் ஓடி நின்றா, ஓவராக படிப்பாளே, அந்த வேலைக்கு போனதுலேருந்து வீட்டை மதிக்கிறது இல்லை, பெரியவங்களை மதிக்கிறது இல்லை, எதுவும் பண்ணுறதில்லை, இப்போ வேலை இல்லாமல் ஆயிடுச்சா, என்னமோ பெரிய ரொம்ப சம்பாதிக்கிற மாதிரி சீனை போட்டுன்னு இருந்தா, இப்போ பாரு 20,000 ரூபா சம்பளம் தான், போனால் போது விட்டு தட்டே வீட்டு வேலையை பார்க்க சொல்லாவலை அப்படின்றாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே மதி மனசு கஷ்டத்தோடு அழுதுகிட்டே அப்படியே வந்து அவங்க சொன்னதோடனே ரூமுக்கு போயிடுறாங்க. உடனே மலர் வந்து, என்ன பேசுகிறீங்க நீங்கள், எந்த வேலையாக இருந்தா நான் எவ்வளோ சம்பளமானதா இருந்தான், அவள் பாவம் இல்லை, அவள் இவ்வளோ நாள் அதுக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருந்தான். ஆமாம், இங்கே வாய் பேசுகிற மாதிரி அங்கேயும் வாய் பேசினா வேலையை விட்டு அனுப்பாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்றாங்க மாமியார். சே இவங்க ஏன் தான் அப்படி பேசுகிறாங்களோ அப்படி சொல்லிட்டு மலர் போயிடுறாங்க. சரிம்மா, எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு விடுமா அப்படின்றோன்னே, என்ன நீ விடுன்னு சொல்கிற, இப்போ எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக தான்டா இருக்குது, அவள் வேணாம் சங்கடப்படலாம், ஆனால் நான் சந்தோஷம் தான் படுறேன், விடு இதெல்லாம் எதுக்கு பேசிகிட்டு இருக்க, ஆக வேண்டிய ஆகுது போது, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு. நம்ம சுரேஷோட அப்பா சுரேஷ் வந்து எட்டி பார்க்குறாரு. பார்த்தா மலர்கிட்ட வந்து மதி வந்து அழுதுட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்து சுரேஷ்க்கு ஒரே யோசனையாக இருக்குது, என்ன நடந்திருக்கும், எதனால் வந்து திடீர்னு மதிக்கு வேலை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே வந்து இதில் வேறு எதுவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. நேராக வந்து பிரின்ஸிபல் கிட்ட பார்க்கறதுக்கு போகிறாரு சுரேஷ். இங்கே சுரேஷை பார்த்தோன்னா வாங்க சார் அப்படின்றாங்க. சரி மதி எதுக்கு வேலையை விட்டு நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அமைதியாக இருக்காரு பிரின்ஸிபல். இப்போ சொல்ல போகிறீங்க இல்லையா, மதி எதுக்காக வேலையை விட்டு நிற்கிறீங்க அப்படின்னோடனே, மதி வந்து பர்மனெண்ட் ஆகலைங்க, அதான் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டாங்க, ஏற்றுறீங்க, எனக்கு நல்லா தெரியும், மதி பர்மனெண்ட் ஆக வேண்டிய வந்து நேரம், எனக்கு எல்லா ரிப்போர்ட்ஸும் வந்துடுச்சு, நான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்ஸ் எடுத்து காட்டுறாரு. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் மதியை நேற்று வரைக்கும் வேலையில் பர்மனெண்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கீங்க, ஆனால் இன்றைக்கி வேறு முடிவு எடுத்திருக்கீங்க, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே பார்க்குறாங்க. இப்போ சொல்ல போகிறீங்க இல்லை நீங்கள் சொல்கிறீங்களா, இல்லை நான் உங்களை பற்றி கம்ப்ளைண்ட்க்கு வந்து நான் எடுத்துக்கவா அப்படின்னோடனே, அப்படியே அதிர்ச்சி அடை சொல்லுங்கள் சார் அப்படின்னோடனே, அது வந்துங்க இப்போ சொல்ல போகிறீங்க இல்லையா, எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் மாமா தான் சார் அப்படின்னோடனே, ஏன் மாமாவா, ஆமாங்க அவர் தான் இங்கே வந்தார், தங்கராஜ் தான் வந்தார், தங்கராஜ் சார் வந்து இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, அதனால் மதியை வேலையை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொன்னார், நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன் மதி நல்லா வந்து வேலை செய்கிற போகணுன்னு, ஆனால் தங்கராஜ் சார் கேட்கல அப்படின்னோடனே, யார் என்ன சொன்னாலும் அப்படியே செஞ்சுடுவீங்களாங்க, மதியோட புருஷன் நான் தானே வந்து சொல்லணும், இப்போ நான் சொல்கிறேன் மதிக்கு மறுபடியும் வேலையை கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க. சார் அது வந்து தங்கராஜ் சார் எப்படி பகச்சிக்கினேன், எங்கள் மாமா கிட்டே நான் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும், நான் பேசிக்கிறேன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா உடனே ஒருத்தர் வேலையை விட்டு நீக்காதீங்க சார், அது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், நாளையிலேருந்து மதியம் நீங்கள் கூப்பிட்டு வேலை கொடுக்குறீங்க சார், உங்கள் மாமா ஏதாவது அதை தான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேலங்க, வேண்டிய வேலையை பாருங்கள், இந்த மாதிரி பண்ணாதீங்க சார், நல்ல ஸ்டாஃப் அவங்க நீங்களே சொல்கிறீங்க, அப்புறம் இப்படி பண்ணால் எப்படி சார், பார்த்தீங்கல்ல எல்லா ஸ்டூடெண்ட்டும் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மதிக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க, நான் அப்போவே நினச்சி ஏதாவது நடந்திருக்கணும் அப்படின்னோடனே, சரிங்க சார் அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு.